ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் டோர் ஓப்பன் பண்ணி நிற்கிறாங்க. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ஷாக் ஆகுறாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் மேலேருந்து கீழே அப்படியே இந்த 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்தா போலீஸ் ஆஃபீஸரோட கீழே ஷூக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லு பிளட்டாக இருக்குது. இவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் 2 ஷூவை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ரூம்குள்ளே வராரு. ரூம்குள்ளே வந்துட்டு என்டையர் ரூம் அப்படியே நோட்டீஸ் பண்ணுறாரு. நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஒன்றுனா செக் பண்ணுறாரு. செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவரோட வாக்கி டாக்கியில் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த எதிர்முனையில் பேசுகிறவங்க இங்கே ஏதாவது மர்டர் எதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ தான் நான் என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்புறம் பேட்ரோல் வெஹிக்கிள் அங்கே வந்துருச்சுன்னு கேட்குறாரு. அப்புறம் இவர் ரிப்ளை பண்ணாரு, இந்த மாதிரி பேட்ரோல் வெஹிக்கிள் இங்கே வர வேண்டாம், இது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா, கொஞ்சம் அப்நார்மலாக எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க, ஸோ நான் கேப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கேப் அங்கே வந்து நிற்குது. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸையும் கேபில் கூப்பிட்டுட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் கேபுக்கு ஃபாலோ பண்ணி போகிறாரு. அந்த கேபில் பார்த்தீங்கன்னா இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரும் அந்த கூர்க்காவும் உள்ள உட்காந்துருக்காங்க. கேப் வந்து இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவிலேருந்து அப்படியே மெயின் ரோட்டில் வந்து பாஸ் ஆகுது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு வாட்ச் டவர் இருக்குது. அந்த வாட்ச் டவரில் பார்க்குறாங்க. டைம் மிட் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 ஆகுது. வெஹிக்கிள் அப்படியே அங்கே போயிட்டுருக்கு. வெஹிக்கிள் அங்கேருந்து போயிட்டே இருக்கும்போது இவங்க நைட்டு டின்னர் சாப்பிட்டாங்களா, அந்த ஹோட்டலில் கிராஸ் ஆகுது. ஹோட்டலில் கிராஸ் ஆகும்போது இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க, ஒரு டயகனலி லெஃப்ட்டில் தான் இவங்க உள்ளே போயிருக்காங்க. இன்னொன்று டயகனல், அந்த பில்டிங்கோட டயகனல் ரைட் சைடில் அப்படியே பார்க்குறாங்க. 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னென்னு பார்த்தா அதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீலவுடுன்னு ஒரு வேர்டு இருக்குது. கீழே வந்து பார்த்தா டெத்துன்னு ஒரு வேர்டு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பர்த்துன்னு ஒன்று வேர்டு இருக்குது. இந்த பக்கம் டெத்துன்னு இருக்குது. டெத்து வந்து பார்த்தா 2020 மென்ஷன் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தா அவங்க வீட்டுக்கு வந்து தண்ணி வாங்கி குடிச்சாரு அந்த குக் அங்கே அந்த குக்கோட ஃபோட்டோ தான் அங்கே இருக்குது. இவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்படியே அங்கேருந்து கார் மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. இது இப்போ என்ன அப்போ தான் இவங்களுக்கு ஏதோ ஃபீல் ஆகுறாங்க, ஏதோ ஒரு அமானுஷ்ய பிரச்சனையில் இவங்க மாட்டிட்ட மாதிரி தோணுது. அப்படியே வெஹிக்கிள் அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது. போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போகும்போது பார்த்தா அந்த கேபுக்கு வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் கமெண்ட் கொடுக்குறாரு அந்த கேப் டிரைவருக்கு. பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம்னு சொல்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போகிற வரைக்கும் இந்த வெஹிக்கிள் ஸ்லோவாக போயிட்டு இருந்த கேபை அங்கேருந்து ரொம்ப ஸ்பீடாக போகுது. பார்த்தா இவங்க 2 பேர்த்துக்கும் தலையில் மாஸ்க் மாட்டிடுறாங்க. வெஹிக்கிள் எங்கே போகுதுன்னு உங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ அந்த கேப் அங்கேருந்து அப்படியே டைவர்ட் ஆகி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மால்குள்ளே என்ட்ரு ஆகுது. மாலில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷோ முடிஞ்சு மூவி முடிஞ்சு எல்லோரும் வெளியே போகிறாங்க. பேஸ்மெண்ட்டில் போய் கார் பார்க் ஆகுது. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தா இவங்களை கூப்பிட்டுட்டு ஒரு லிஃப்ட்டில் போகிறாங்க. லிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7th ஃப்ளோர் போகும்போது டோர் ஓப்பன் ஆகுது. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போகிறாங்க. வெளியே போனோன்னா இவங்க 2 பேர்த்து மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா இந்த குக் அங்கே நிற்கிறாரு. இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா அங்கே டெத்தானவரோட ஃபோட்டோ போட்டு டெத்துன்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உயிரோடு இருக்காருன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது. என்னென்னு பார்த்தா இவர் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு. இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு நேராக பார்த்தா ஒரு ஆட்டோமேட்டிக் கிளாஸ் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அங்கே ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ் மேலே இருக்குது, நிறைய பவுச்சஸாக இருக்குது, நிறைய பாக்ஸஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தா ஒருத்தர் வந்து இவங்க ஃபேஸ் ஏதோ ரெகக்னைஸ் ஆன ஃபேஸ் மாதிரி தெரியுது இவங்க 2 பேத்துக்கும். டக்குன்னு இவரோட இந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸ்ப்ரே பண்ணோன்னா 2 பேரும் அன்கான்சியஸ் ஆகிறாங்க. அன்கான்சியஸ் ஆனோன்னா